இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் இழுத்து போடுங்கடா. நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம். வா என் கூட வா. நான் ஏன் உன் கூட வரணும்? எவனோ ஒரு பணக்காரன் வந்துட்டானே, என்ன வேணான்றானா? இந்த தாலி மட்டும் லட்சுமி கழுத்துல ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எவனாலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த வேலைய முதல்ல செய். நீ உண்மையிலே திறமைசாலி, நான் ஒத்துக்கிறேன். அக்கா, இத இவ்ளோ பாதுகாக்கணுமா என்ன? நம்ம இங்கதானே இருக்க போறோம். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம எக்காரணத்தை கொண்டும் அலட்சியமா இருந்துட கூடாது ஜானு. ஆமா, நானி எங்க? இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பாங்கக்கா. என்ன ஜானு, உனக்கு தான் நானியோட கண்டிஷனை பத்தி தெரியும்ல, நீ எப்படி அவனை அப்படியே விட்ட? நீ வா, நம்ம போய் பாப்போம். போலாம். நானி, நானி, நானி. ஜானு, நீ இந்த பக்கம் பாரு, நான் அந்த பக்கம் போய் பாக்குறேன். சரிக்கா. நானி, 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 நானி. ஹலோ, என்ன இது? அதேதான் நானும் கேக்குறேன். என்ன இது? ஒரு பொண்ணு பார்த்ததும் அப்படியே இடிச்சிட வேண்டியது. என்ன பொண்ணா? என் கணக்கு தெரியலையே. ஹலோ, என்ன கிண்டலா? இல்ல, நக்கல். ஓவரா பேசுனேன்னு வெச்சுக்கோ, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆமாமா, நீ பண்ற வரைக்கும் நாங்க இங்க உட்கார்ந்து பூ பறிச்சிட்டு இருப்போமா? ஆமா, நான் எதுக்கு உன்கிட்ட பேசணும்? ச்சே, பாருடா, இந்த சீன்லாம் உன் மூஞ்சிக்கு செட் ஆல. கொஞ்சம் அடக்கொடக்கமா இரு. உன்ன மாதிரி திமிர் புடிச்சவங்க கிட்டலாம் நான் இந்த மாதிரி தான் நடந்துப்பேன். எனக்கு திமிரா? உனக்கு தாண்டி திமிரு. போடா வண்டு. பொடி பொடி மண்டு. ஏய், போடா சிண்டு. ஏய், ஏய், ஐயோ நிறுத்துங்க. எதுக்காகக்கா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? காக்கு பைத்தியம் முத்திருச்சு. உனக்கு தான் முத்திருச்சு. ஏய், ஏய், ஐயோ நிறுத்துங்க, உங்க சண்டையை நிறுத்துங்க. நீங்க வாங்கக்கா. பொடி. ஏய், போடா. டேய், யாருக்கும் சந்தேகம் வராம லக்ஷ்மி எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. லக்ஷ்மி கண்ணுல பட்ட அடுத்த நிமிஷம் அவளை நம்ம தூக்கிடணும். புரியுதுல்ல? ஓகேண்ணா. வாங்க. டேய், மித்ராடா, மித்ரா வரான். சொதப்பாம பதட்டப்படாம இருங்க. வாங்க போலாம். ஏய் நில்லுங்க, வாங்க வாங்க. யார் நீங்கெல்லாம்? கேட்டரிங் சார். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 5 பேர் சார். 5 பேர் போதுமா? அதெல்லாம் சரியா இருக்கும் சார். எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். எங்க இருக்காங்கன்னு தெரியல. எங்கடா அவளை காணோம்? அதான் எனக்கும் புரியல. இருந்தாலும் அந்த மித்ரா கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. அவனுக்கு மட்டும் சந்தேகம் வரக்கூடாது. ஏய், நீங்க தானே கேட்டரிங்க்கு வந்தவங்க? ஆமா சார். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்ததே லேட்டு. கெஸ்ட்டுக்கெல்லாம் ஸ்நாக்ஸும் ட்ரிங்க்ஸும் போய் கொடுங்க. போங்க. என்னைய முழிச்சிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார். சீக்கிரமா போய் வேலையை பாருங்க. இவன் தான் நம்மள சர்வ் பண்ண சொல்றான். லக்ஷ்மி கிடைக்கிற வரைக்கும் வேற வழி இல்லை. நாம நினைச்சது நடக்கணும்னா இதெல்லாம் நாம செஞ்சுதான் ஆகணும். வாங்க போலாம். ஜானு, இப்போ இதெல்லாம் எனக்கு தேவையா? என்ன கண்ணி, கல்யாண பொண்ணுனா கல்யாணத்து அன்னைக்கு தான் அலங்கரிச்சுக்கணுமா? பணக்காரங்க வீட்ல சங்கீத் ஃபங்க்ஷன்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாரை விட நீதான் அந்த இடத்துல அழகா இருக்கணும். அக்கா, நான் ரெடி. இந்த Dress எப்படி இருக்குக்கா? நானே, இந்த Dress உனக்கு சுத்தமா நல்லா இல்ல. பாக்க நல்லா தானே இருக்குக்கா. இல்ல,
ஆமா உன்னோட பேக் எங்க இருக்கு? அந்த ரூம்ல தான் இருக்கு. வா நான் Dress மாத்தி விடுறேன். சரி விடு ஜானு, இருக்கட்டும். இல்லக்கா இது நல்லாவே இல்ல. டேய் நீ வா. வா. ச்சே, அந்த லக்ஷ்மி எங்க தாண்டா இருக்கா? டேய் நீ அந்த பக்கம் போய் பாரு. டேய் நீ என் கூட வா. யாருங்க நீங்க? கேட்டரிங் மேடம். போங்க. நில்லு. உன் குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. குரலை மட்டும் இல்ல, ஆளையும் தெரியும். ஜெகதீஷ், நீ வந்துட்டியா? அப்ப நீ நினைச்சத செஞ்சிட போற. நடக்கும். நான் நினைச்சது நடந்தே தீரும். இன்னைக்கு லக்ஷ்மிய நாங்க தூக்க போறோம். ஆமா, லக்ஷ்மி ரூம் எங்க இருக்கு? அதோ அந்த ரூம்ல தான் இருக்கா. தயவு செஞ்சு எப்படியாவது அவளை தூக்கிட்டு போயிடு. சனியை ஒழிஞ்சா போதும். சீக்கிரம் போ. வா போலாம். போ போ. எங்க அண்ணாவோட கல்யாணத்துக்கு வந்திருக்கிற எங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே என்னோட வணக்கங்கள். நாளைக்கு காலையில கல்யாணம். இன்னைக்கு ராத்திரி நம்ம ஆடுறது, பாடுறது, கொண்டாடுறது, இதோட நம்ம சங்கீத ஆரம்பிக்க போகுது. மேனேஜர் மேடம், இதுல சில சீட்டுகள் இருக்கு. ஸ்டேஜ் கீழே இருக்கிற எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து ஒவ்வொருத்தரா வந்து இதுல இருந்து ஒரு சீட்டை எடுத்துக்கணும். அதுல என்ன எழுதி இருக்கோ அதை இங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். அது ஒரு நல்ல டான்ஸா இருக்கலாம், இல்ல சாங்கா இருக்கலாம், இல்ல பேசுறதா இருக்கலாம், வாட் எவர். சஞ்சு நீ சொல்லு, ஃபர்ஸ்ட் நாம யாரை கூப்பிடலாம்? வேற யாரு? அம்மா தேவியானி, அக்கா ஹன்சிகா. ஆமாமா, ரெண்டு பேரும் நார்த் போல் சவுத் போல் மாதிரி எப்பவுமே ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் அவங்கள கூப்பிடுறது தான் கரெக்ட். கம் ஆன் வாங்க. கம் ஆன். நோ நோ. மா கூப்பிடுறோம்ல, சீக்கிரம் வாங்க. கம் ஆன், கை தட்டுங்க, கிளாப்ஸ். அம்மா வாங்கம்மா.